கடந்த 2 நாளாவே நம்ம சோசியல் மீடியால பார்க்கும்போது, ஒரு அதிகபட்சமான நெகட்டிவிட்டி நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் மேல வைக்கப்படுது. நீங்க தொடர்ந்து இந்த சோசியல் மீடியாவ நோட் பண்ணிட்டு வரவரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆகி இந்த ஒரு 2 நாளா யுவன் சங்கர் ராஜா அவர்களையும், அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு அவர்களையும் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு தாங்க. ஒரு பக்கம் பாட்டுக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அடிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு பாட்டு பிடிக்கல, நெறைய விஷயங்கள் அதுல ப்ராப்ளம் இருக்கு, லிரிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஆனா இந்த சைடு ஏன் வெங்கட் பிரபு போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுல காட்டியிருக்கிற அந்த டிஏஜிங் லுக். எஸ், இந்த படம் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள் வந்து ஒரு டிஏஜிங் கெட்டப்ல வராரு. அதான் என்ன சொல்றது, ஒரு 10ல இருந்து 15 வயசு சின்ன பையனா வந்து அந்த ரோல்ல வராரு அப்படிங்கிறதுலாம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுல இருந்தே எல்லாருக்கும் இந்த கேரக்டர் லுக் என்ன ஒரு மாதிரி அனிமேட்டடா இருக்கு, அது ஃபேஸா பார்க்கும்போது செட் ஆகலையேன்னு பல கருத்துக்கள் இருந்தது. ஆனா இந்த ஒரு ஃபேஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து ரிவீல் பண்றாங்க ஒரு வீடியோவா அப்படிங்கும்போது பலருக்கும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு பக்கம் ஒருத்தங்க எப்படா இது மாட்டும் அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது நல்லா இருந்தா செலிப்ரேட் பண்ணலாம்ப்பா, நம்ம தமிழ் சினிமா ஒரு இன்னொரு கிராண்டர் ஸ்டெப் போகுதுப்பா அப்படிங்கிற யோசனையில இருந்தாங்க. ஆனா இந்த சைட்ல இருக்கிறவங்க நினைச்ச மாதிரி எல்லாரும் போட்டு ட்ரோல்ஸ்க்கு உள்ளாகிற மாதிரி அந்த ஒரு விஷயம் அமைஞ்சுது. நான் இப்பவும் சொல்றேன், இட் மே நாட் பி த ஃபைனல் அவுட்புட். ஃபைனல் அவுட்புட் வேறையா கூட இருக்கலாம். வெங்கட் பிரபு மேபி குக்கிங் சம்திங் பெட்டர்னா கூட இருக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. வெங்கட் பிரபு அவர்கள் மேல பூரா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. ஓகே, தப்பு நடந்திருக்கு. அந்த டிஏஜிங் லுக்ல எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அதை வந்து எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், தல அஜித் அவர்களோட அந்த இதெல்லாம் வடச்சென்னை டெம்ப்ளேட்லாம் வச்சு ட்ரோல் பண்ணாங்க. செந்தில போடணும்னா அந்த பிளாக்குள்ள நம்மால் ஒருத்த உள்ள இறங்கணுங்கிற மாதிரி போட்டு வெங்கட் பிரபு அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து நோட் பண்ண முடிஞ்சது. நிறைய மீம்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஆனா நிறைய பேர் கொஸ்டின் பண்ணது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது என்னன்னா, வெங்கட் பிரபு அவர்களோட ஸ்கில்ஸ் மேல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வைக்கப்படுது. இவரையெல்லாம் ஒரு டேரக்டர்னு தளபதி 68 கொடுத்துட்டாங்க. தளபதி 68 வந்துட்டு இவர் அக்செப்ட் பண்ணியிருக்கவே கூடாது. விஜய் அவர்கள் வந்து வெங்கட் பிரபு அவர்களோட படம் பண்றதை அக்செப்ட் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படி இப்படி நிறைய டாக்ஸ் போகும்போது தான் ஐ ஃபெல்ட் லைக் எல்லாருக்குமே சொல்லணும் ஹூ வெங்கட் பிரபு இஸ் அப்படிங்கிறத. வெங்கட் பிரபு இஸ் மேசிவ் மேன் ஹூ கம்ஸ் பேக் எவ்ரி சிங்கிள் டைம். அதாவது ஒவ்வொரு டைமும் ஒரு பேங்கரான கம்பேக்கோட தான் அந்த மனுஷன் வந்துட்டே இருந்திருக்காரு. ஈவன் தான் அவரோட படங்கள் ஏதாவது ஒன்று ஓடாம இருந்தது அப்படின்னா எப்பவுமே அந்த மேசிவ் கம்பேக் அவர் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் தல அஜித்தை வச்சு பண்ண மங்காத்தாங்கிற படம் டோட்டலாவே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் தான். அவ்வளோ ஒரு ஆன்டகனிஸ்டை கூட்டு வந்து ஒரு அதுவும் ட்ரேட்மார்க்கான 50th மூவில அஜித் அவர்கள டோட்டல் ஆன்டகனிஸ்டா மாத்தி அந்த படத்தை மொத்த ஆடியன்ஸையும் ரசிக்க வச்சாரு. விச் இஸ் அ டோட்டல் சேஞ்ச் ஓவர்னு அந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட மாஸ் வந்து ஃபெயிலியர் அமைஞ்சது, பிரியாணி வந்து கார்த்தி அவர்களோட ஃபெயிலியர் அமைஞ்சது. அப்சல்யூட்லி எஸ், அதெல்லாமே அமைஞ்சதுதான். ஆனா கேவ் a massive comeback. மறுபடியும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்னை 28 பார்ட் 2 கொடுக்கலையா? ஓகே, எத்தனை பேருக்கு டவுட் இருந்தது மாநாடு படம் மேல, ஐயோ இது டைம் என்னன்னு லூப்புங்கிறாங்க, இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா இல்ல மக்கள்கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாங்களா அப்படின்னு. எவ்வளவு பக்காவா அதை பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அந்த 2.5 மணி நேரம் அப்படி போகும். அந்த ஆன்டகனிஸ்டுக்கும் புரோட்டகனிஸ்டுக்கும் இருக்கிற அந்த சண்டையா இருக்கட்டும், விறுவிறுப்பா இருக்கட்டும், அதை அப்படி பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் மேல இந்த மாதிரி கேள்விகள் வைக்கும்போது தான் பல சந்தேகங்கள் வருது. நிறைய ரீசெண்ட் ஆர்டிக்கல்லாம் கூட பார்த்தேன். விஜய் அவர்கள் வந்து கோட் படம் பார்த்துட்டாரு, ஹீ சோ சாட்டிஸ்ஃபைட், வெங்கட் பிரபு அவர்களை கட்டியெல்லாம் பிடிச்சாருங்கிற மாதிரி ஆர்டிக்கல் பார்த்தேன். நிறைய பேர் சொல்றதையும் கேட்டேன். அண்ட் அதே சமயத்துல பலர் அதுக்கும் ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பைரவா டைம்லயும் இதெல்லாம் சொன்னாங்க, வேலைக்காகல அப்படின்னு. ஸோ இந்த படம் மேல இவ்வளோ ஒரு ஹியூஜ் நெகட்டிவிட்டியும் ஒரு லோ ஹைப்பும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய படம் வந்து ஒரு ரொம்ப லோ ஹைப்ல இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஈவன் ஒரு 1 month தான் இருக்கு கோட் படம் வெளியே வர்றதுக்கு. ஆனா இது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு படம் வெளியே வரதுக்கு முன்னாடியே டூ மச் ஆஃப் ஹைப் அப்படிங்கிறது அந்த படத்தை ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்லை, ரொம்ப வருஷங்களாவே நிறைய கெடுத்து விட்டுருக்கு. அதுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். பாபா சொல்லலாம், ஏன் ரீசெண்டா வந்த லியோ கூட சொல்லலாம். இது இருக்கும், அது இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் படத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா மக்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம திருப்பி வந்து அந்த படத்தை போட்டு திட்டுவாங்க. ஈவன் தோ அந்த படம் வந்து ஒரு பெட்டரான படமா இருக்கும். லியோ வந்து ஆக்சுவலி ஒரு பெட்டரான படம் தான். பட் ஆனால் அதுக்கு டூ மச் ஆஃப் ஹேட்ரட் இருந்தது பிகாஸ் ஆஃப் மக்களோட எக்ஸ்பெக்டேஷனால. ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. ஒரு மாதிரி மக்களே வந்து இவங்க என்ன பண்ணிட பாருங்க, இந்த டீம் என்ன ஒரு படத்தை கொடுத்துற போகுதுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயோ இருக்காங்க. பட் மார்க் மை வேர்ட்ஸ், வெங்கட் பிரபு கொண்ட டெலிவர் பேங்கர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் இல்லை ஸ்ப்ரெட் பண்ற நெகட்டிவிட்டி எல்லாத்துக்கும் தலைவன் ஒரு மேசிவான கம்பேக்காக தான் இந்த படத்துல கொடுத்துருப்பாரு. ஐ ஷுவர்லி பிலீவ் இன் வெங்கட் பிரபு. பிகாஸ்
தட் மேன் இஸ் சம்திங் எல்ஸ். அவர் வந்து கமர்ஷியல் சினிமாவை வேற விதத்தில் டெலிவர் பண்ற ஒரு பர்சன். ஸோ இந்த நெகட்டிவிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், அதை அவர் பெருசா அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத நான் ரொம்பவே நம்புறேன். அண்ட் அவுட்புட் இஸ் கோனா பி பேங்கர். அது ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்க போகுது. ஸோ கோட் படம் மேலே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நீங்கள் அந்த படம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் விஜய் பிரானேஷ் சைனிங் ஆஃப்.